கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். எரேமியா 51ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாபிலோனை பாழாக்குகிறவன் அதன் மேல் வருகிறான், அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள், அவருடைய வில்லுகள் முறிந்து போகும். சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். தேவன் தம்முடைய குணாதிசயங்களை, தம்முடைய தன்மையை, அவர் இன்னார் என்பதை தமது நாமத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு நாமமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு நாமத்தை நாம் பார்க்க போகிறோம். இங்கே போட்டிருக்கு, சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிப்பார். தானே சொல்லுவோம், சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர். இந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று த லார்ட் ஆஃப் ரெக்கம்பன்ஸ், அதாவது சரி கட்டுகிறவர், இழப்புகளுக்கு ஈடு செய்கிற தேவன். இன்னொரு அர்த்தம் த லார்ட் ஹூ ரிவார்ட்ஸ், பிரயாசங்களுக்கு பலன் அளிக்கிற கர்த்தர். ரெண்டு வார்த்தையை இது குறிக்கிறது, ரெண்டு அர்த்தத்தை குறிக்கிறது. இதில் நாம் முதலாவது காரியத்தை இன்றைக்கு நாம் பார்ப்போம். த லார்ட் ஆஃப் ரெக்கம்பன்ஸ், சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர். பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர், பள்ளிக்கு பள்ளி வாங்கிடுவார் போல அப்படின்னு நினச்சேன். நீங்களும் ஒரு வேளை சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர்னு சொன்ன உடனே பயப்படலாம். நான் இதை அறிந்து கொண்ட பிறகு இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், கர்த்தர் எனக்கு நல்லா சரி கட்டணும். நீங்களும் அப்படி தான் சொல்லுவீங்க. இந்த பிரசங்கத்தை கேட்டதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு சரி கட்டுவாராக அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்கள். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல எபிரேய பாஷையில், ஏன்னா பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துல எல்ஷடாயின்னு போட்டிருக்கு. இம்மட்டும் உதவின கர்த்தர்னு சொல்லும்போது அந்த இடத்துல எபினேசர்னு போட்டிருக்கு. இந்த இடத்துலையும் எபிரேய பாஷையில் சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர்னா யெகோவா கமோலா அப்படின்னு வருது பாருங்க. என்ன போட்டிருக்கு? யெகோவா கமோலா. எல்லாரும் சொல்லுங்க, யெகோவா கமோலா. அந்த நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இங்கே கூட பார்த்தீங்கன்னா எதிர்மறையான விதத்தில் வருது. இந்த நாமத்தை குறித்த ஒரு வெளிச்சமே எதிர்மறையான இடத்துல தான் வருது. அங்கே போட்டிருக்கு, பாபிலோனை பாழாக்குகிறவன் அதன் மேல் வருகிறான், அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள், அவருடைய வில்லுகள் முறிந்து போகும். சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். இந்த இடத்துல தான் அந்த நாமத்தை பற்றி வெளிச்சம் வருது. ஏன் அந்த இடத்துல அப்படி வந்திருக்கு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தனிப்பட்ட விதத்தில் இந்த நாமத்தை நான் யோசிக்கும் போது, சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர்னு யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுது? ஓஹோ, நான் ஏதாவது நல்லது பண்ணியிருந்தா பரவாயில்ல, அதுக்கு சரி கட்டினா நல்லது வரும். நான் தப்பு கிப்பு பண்ணி ஆண்டவர் அதுக்கு சரி கட்டினார் என்ன ஆகுறது அப்படின்னு ஒரு யோசனை வருதுன்னு வச்சுங்களேன். சரி கட்டுறா வேற ஒன்றும் இல்லைங்க. அதாவது தராசு பார்த்துருக்கீங்களா? தராசில் ஒரு பக்கம் எடைக்கல்ல வைக்கிறாங்க, அதுக்கு நிகராக அதற்கு ஈடாக இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, அதாவது பொருட்களை வைக்கிறாங்க இல்லையா, அது சரி கட்டப்படுகிறது. அது மாதிரி ஒருவேளை நான் ரொம்ப நல்லது பண்ணியிருந்தால் பரவாயில்ல, என்னை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. எனக்கு கர்த்தர் சரி கட்டுவார்னு சொன்னால் நான் சரியான ஆளா, நான் ஒரு தவறு செஞ்சு அது கர்த்தர் சரி கட்டுவாரா அப்படின்னு எனக்கு என்ன செய்யுது, ஒரு பயம் வருது இந்த நாமத்தை பார்க்கும்போது. ஆனால் நான் உங்களுக்கு புதிய ஏற்பாடு கண்ணோட்டத்தில் அதை காண்பிக்க விரும்புகிறேன். அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல அங்கே வாசிப்போம். சங்கீதம் 103:8, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டீரார். வாசிப்போம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் எப்படிப்பட்டவரா? அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர். இந்த புஸ்தகத்திலிருந்து நாம் கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய பிரதானமான வெளிப்பாடு, அவர் மிகுந்த கிருபையுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் இரக்கம் உள்ளவர், மகாதயை உள்ளவர். இதான் சரியான வெளிப்பாடு பாருங்க. அப்படி சொல்லப்படும் போது அங்கே தொடர்ந்து போட்டிருக்கு, கர்த்தர் ஒருபோதும் நம்ம செஞ்ச பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யவே மாட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் சரி கட்ட போவதும் இல்லைன்னு போட்டிருக்கு. ஏன்னா தொடர்ந்து வாசிப்போம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அவ்வளவு கிருபை. இப்படியா தப்பு பண்ண, உனக்கு நான் சரி கட்டுறேன் பாரு அப்படின்னு செய்கிறவர் கிடையாது. அவர் கிருபையுள்ள கர்த்தர், மன்னிக்கிற கர்த்தர். தொடர்ந்து அங்கே போட்டிருக்கு, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார்.
இப்போ ஒரு விஷயம் வருது, கர்த்தர் கிருபை உள்ளவர்னு சொல்றீங்க, சரிங்க. ஆனா சரி கட்டணுமே, நான் தப்பு பண்ணிருக்கேனே. அவர் முதல் நீதி என்ன செய்யணும்? சரி கட்ட வேண்டும். சிலுவையில் அதை சரி கட்டி இருக்கிறார். தம்முடைய குமாரனை கொடுத்து நம்முடைய பாவங்கள் அவர் மேல சுமத்தி, எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் போக்காடு அனுப்பப்படுதோ அது மாதிரி நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மேல சுமத்தி, அக்கிரமங்களை அவர் மேல சுமத்தி, அந்த ஆடு என்ன செய்யப்படுது? அது தொலைஞ்சே போயிருது, தூரமாக அனுப்பப்படுது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு விலக்கினார், தூரமாக்கிட்டார். கிருபையுள்ளவர் தான் சும்மா மன்னிக்கல, அது இயேசு மேல சுமத்தி அவரை தண்டிச்சு அந்த பாவத்தை என்னை விட்டு தூரமாக்கி எனக்கு நீதியை சரி கட்டி இருக்கிறார். அடுத்து அங்கே போட்டிருக்கு, ஏன் அப்படி செஞ்சார்னா, வாசிப்போம் 13ஆம் வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்போ அவர் ஒரு தகப்பனாகவும் இருக்கிறார். முதல்ல அவர் நம்முடைய அப்பா தான் தேவன். அவர் அப்பாவாகவும் இருக்கிறாரு, தேவனாகவும் இருக்கிறார். அப்போ நீதியை சரி கட்டி ஆகணுமே. அப்பாவாக இருந்து பிள்ளையும் காப்பாற்றணும், நியாயாதிபதியாக இருந்து நீதியை சரி கட்டணும், ரெண்டையும் செஞ்சு முடிச்சிருக்கார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் இன்னைக்கு சரி கட்டுறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் நான் பண்ண தப்புக்கெல்லாம் எனக்கு தண்டனை கொடுப்பாரோ அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் அப்படி என்ன செய்யலை, சொல்லவில்லை. அதுவும் புதிய பாட்டு ஜனங்க அப்படி யோசிக்கவே கூடாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆழமாக படிச்சுக்கங்க. கர்த்தர் உங்களுக்கு சரி கட்டுவார், கல்வாரியை மையமாக வைத்து சரி கட்டுவார். மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். எப்படின்னு கேட்டால் கல்வாரியை மையமாக வச்சு கொடுப்பார். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை சுகமாக்குவார். எப்படின்னு கேட்டால் கல்வாரியை மையமாக வைத்து உங்களுக்கு சரி கட்டுவார். நீங்க செய்த அடிப்படையில் அவர் சரி கட்ட மாட்டாரு. கல்வாரில் இயேசுப்பட்ட பாடல் மூலமாக உங்களுக்கு சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார், யாருடைய சுயநீதி அடிப்படையில் அல்ல. அதை குறித்து நல்ல தெளிவாக ஒரு வசனம் வருது பாருங்களேன். அங்கே போங்க, ஏசாயா 63ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. சிலுவை குறித்து போட்டிருக்கு. அப்போ சரி கட்டுகிற தேவனாக கர்த்தர் முதல் எதை சரி பண்ண விரும்புகிறாரு? நீதியை சரி பண்ண விரும்புகிறார். நீதியை சரி பண்ணாமல் ஒரு பாவி இப்போ அவர் பிளஸ் பண்ண முடியாது. ஆமாம், அவன் பாவி தான், அவன் பாவம் பண்ணவன் தான். ஆனால் அதற்கு நீதியை சரி கட்டிட்டு அவனை நீதிமானாக்கி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இதில் நீங்கள் மேன்மை பாட்டுறீங்களா? இதை எப்போ சிந்திக்கிறீங்களா? அதான் அங்கே போட்டிருக்கு, நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. சிலுவை பற்றி தான் சொல்கிறார். ஏன்னா நீங்கள் மேலே வாசித்து பாருங்களேன், 2ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆளையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலும் இருக்கிறது என்ன? யாரை பற்றி போட்டிருக்கு? இயேசு பற்றி போட்டிருக்கு. உடம்பெல்லாம் எப்படி இருக்கான்? சிவப்பாக இருக்கான். எப்படி ஒரு திராட்சாலையை மிதிக்கும் போது அதிலிருந்து அந்த திராட்சை பழம் மிதிக்கப்பட்டு அதோடைய சாறு மேலே படும்போது உடம்பெல்லாம் சிகப்பாக மாறுதோ அது மாதிரி ரொம்ப சிவப்பாக இருக்கான். யார் இது? இயேசுவை குறிக்குது. நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. அதாவது ரட்சிப்பின் திட்டத்தில் யாரும் தேவனுக்கு என்ன செய்யலை? உதவி செய்யவில்லை. யாரும் அதில் ஹெல்ப் பண்ண முடியாது. தொடர்ந்து வாசிப்போம். நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். நான் கேட்குறேன், பிதாவாகிய தேவன் உங்களையா மிதிச்சாரு? உங்களையா நசுக்கினாரு? இல்லை. நமக்கு பதிலாக சிலுவையில் இயேசு தொங்கினாரு, அவர் நொறுக்கப்பட்டார். அதான் அங்கே போட்டிருக்கு, அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்கள் மேல் தெரித்தது, என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். தெரித்தது யார் ரத்தம்? ஏன் ரத்தம் கிடையாது, இயேசுவின் ரத்தம் தெரித்தது. எழுதப்படும் போது அதை இயேசுவின் ரத்தம் எழுதல, நம்ம ரத்தமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டார். பாவம் செஞ்சது நாம, நம்ம பாவத்தை எடுத்து அவர் மேலே சுமத்திட்டு அவரை தண்டிச்சுட்டு சின்ன ரத்தம் யார் ரத்தம்? அவர் ரத்தம் தான். ஆனால் எப்படி கன்சிடர் பண்ணிக்கிட்டாரு? ஏன் ரத்தமாக கன்சிடர் பண்ணிட்டார். சிந்தப்பட்டது இயேசுவின் ரத்தம், தண்டிக்கப்பட்டது இயேசு, மன்னிக்கப்பட்டது நான். இப்போ அங்கே சரி கட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை, சரி ஆயிடுச்சு. ரொம்ப அதிகமாகவே சிந்தப்பட்டாய் விட்டுரு. நம்ம செஞ்ச பாவங்களுக்கும் மிகவும் அதிகமாகவே இயேசு விலைக்கரையும் செலுத்தி இருக்கிறார். என்னங்க இவ்வளவு பாவம் பண்ணிருக்கிறான், இவனுக்கு இவ்வளவு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வச்சு பார்த்தா அதை விட அதிக தண்டனை இயேசு சுமந்திருக்கிறார். பாவம் அறியாத இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. அதான் அங்கே போட்டிருக்கு 5ஆம் வசனம். நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிட்டு. என் புயமேன்னா இயேசுவை குறிக்குது பாருங்க. என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி, வாசிப்போம், நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். யார் ரத்தம் தரையில் இறங்குச்சு? இயேசுவின் ரத்தம். அப்போ
சிலுவையில நீதியை சரி கட்டி விட்டார். இப்ப அதன் அடிப்படையில தான் அவர் எனக்கு சுகத்தை கொடுக்கிறார். அதான் போட்டிருக்கு, நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தை அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் வரும்படிக்கு தண்டனை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, நீதியை சரி கட்டும் போது அவரை தண்டிச்சு எனக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சுன்னா சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு பிதாவாகிய தேவன் நீதியை சரி கட்டிட்டாரு? அவர் யெகோவா கமோலாவாக வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென். ஆக முதல் ஒரு விஷயம், சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர் யெகோவா கமோலா அப்படின்னு சொன்ன உடனே நான் செய்கிற தப்புக்கு தக்கதாக செய்வாரோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பிறந்ததுலேருந்து கர்த்தர் சமூகத்துக்கு போகிற வரைக்கும் நீங்கள் செஞ்ச எல்லா பாவத்துக்குரிய தண்டனையை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். இது உங்களை இன்னும் அதிகம் பாவம் பண்ண வைக்க போகுதா, இல்லை அவர் ஆழமாக நம்ப வைக்க போகுதா, நன்மைகள் எதிர்பார்த்து வைக்க போகுதா, இன்னும் உங்களை நீங்கள் ஆழமாக அவருக்கு அர்ப்பணிக்க போகிறீங்களா? நீங்கள் இதை சரியாக புரிஞ்சீங்கன்னா நான் சொல்கிறேன், கண்டிப்பாக தேவ அன்பு உங்களை நெருக்கி ஏவும். நீங்கள் அவர் ஆழமாக நம்புவீங்க, எனக்கு கண்டிப்பாக நன்மை செய்வாருங்க. சுற்றி இருக்கிறவங்க சொல்லலாம், உனக்கெல்லாம் கர்த்தர் எப்படி நன்மை செய்வார். ஏன்னா இயேசு எனக்கா பட்ட காயம் அவ்வளவு ஆழமானது. அதன் அடிப்படையில் இப்படி தான் சரி கட்டிருக்கார். இப்போ நம்ம எங்கே அந்த நாமத்தை பார்த்தோம் அப்படின்னு அங்கே போவோமே, அங்கேருந்து ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிப்போம். எரேமியா 51ஆம் அதிகாரத்தில் 56ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாபிலோனை பாழாக்குகிறவன் அதன் மேல் வருகிறான், அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள், அவர்களுடைய வில்லுகள் முறிந்து போகும், சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். பழைய ஏற்பாட்டு விஷயத்தில் கண்ணோட்டத்தை ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது பாருங்க. அது என்னவென்றால் சத்துருக்களுக்கு சரி கட்டுதல் அப்படின்ற வார்த்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வாசிப்போமே, அங்கே போங்க. சங்கீதம் 59ஆம் அதிகாரம் 10வது வசனம், என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார், தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு நிறைய விரோதிகள் இருந்தாங்க. ஏன், சவுலே விரோதியாக இருந்தான் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் தான் அவங்க எல்லாருமே. ஆனால் சவுல் கூட என்ன பண்ணுறான், தாவீதுக்கு விரோதமாக வர்றான். இந்த மாதிரி காரியங்கள் இருந்ததுனால கர்த்தர் அங்கே சரி கட்டுகிற தேவனாக விளங்கினார். அதான் அங்கே தாவீது சொல்லுவார், என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். நான் எந்த தீமையும் செய்யலையே, எனக்கு விரோதமாக வர்றானே, கர்த்தர் சரி கட்டுவார். இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு பழைய ஏற்பாட்டில். இன்னொரு வசனத்தை வாசிப்போமே, அது ஒரு வாக்குத்தத்தமாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. சங்கீதம் 112:7 வாசிங்க. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தர் நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் கர்த்தர் நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாக இருக்கிற மனுஷனுக்கு உண்டாகிற ஒரு பாக்கியம், அவன் கண்டிப்பாக தன் வாழ்நாளில் தன்னுடைய சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பான் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிச்சே வாங்க. நீங்கள் யாராவது எதிரியாக வச்சுருப்பீங்க மனசுக்குள்ள, அப்படி வராதிங்க. இன்னொரு இடத்துல வாசிப்போமே, சங்கீதம் 132க்கு போங்க, 13 வாசிக்கிறேன். கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார், இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன், அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன், அதன் ஆசாரிகளுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள், அவன் சத்துருக்களுக்கு வெக்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அதாவது கர்த்தர் எதை தெரிந்து கொண்டாரா, சியோனை தெரிந்து கொண்டு அங்கே வாசம் பண்ணுவாராம். இப்போ சபையை பற்றி தான் போட்டிருக்கு, சபைக்கு வர ஜனங்களுக்கு கர்த்தர் செய்கிறான்னு போட்டிருக்கு. அதில் ஒன்று வருது, அவன் சத்துருக்களுக்கு வெக்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அப்போ ஜென்ரலாகவே பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த சத்துருக்களுக்கு சரி கட்டுதல் ஒன்று வருது பாருங்க. வேறு வழி இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிசாசு பொல்லாத மனிதரை எலும்ப செய்து அவர்களுக்கு அநியாயம் செய்ய வச்சு அப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு வர்றான் பாருங்க. ஒரு வேலை ஸ்தலத்துலையோ ஒரு தொழில் ஸ்தலத்துலையோ அநியாயம் பண்ண இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ அங்கே கர்த்தர் நமக்கு உதவுறவராக இருக்கிறார். அந்த சத்துருக்களின் சரி கட்டுதலை கர்த்தர் எப்படி செய்கிறார் நான் காண்பிக்க விரும்புகிறேன். சத்துருக்களுக்கு சரி கட்டுதல்னு சொன்ன உடனே, ஓ அப்போ கர்த்தர் எனக்கு விரதம் வர்றவங்கள கொன்று போட்டுருவாரா, அவங்களுக்கு தீமை செஞ்சு எனக்கு சரி கட்டுவாரா, அதை தான் சொல்லுதா இது? அப்படி அல்ல. எப்படி பண்ணுறாரு அவங்களுக்கு காண்பிக்க போகிறேன். சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர் எப்படி சரி கட்டுகிறார்? ஒரு வழியை சொல்லிட்டேன், சிலுவையில் அதை செஞ்சு முடிச்சிருக்காரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சத்துருக்களுக்கு சரி கட்டுறாரு. அதான் நம்ம வாசித்த வசனம் அங்கே போட்டிருக்கு, பாபிலோனை பார்க்கிலும் வல்லவன் என்ன செய்வானா,
அந்த பாபிலோனுக்கு விரோதமாக வருவானா? அதாவது என்ன அர்த்தம்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, நன்மை வந்தால் கர்த்தரை பிடிச்சிக்கிறாங்க, தண்ணி வந்தால் யெகோவான்றாங்க, செங்கடலை பிளந்தா வல்லவர்ன்றாங்க, பாட்டு பாடுறாங்க. கொஞ்சம் ஒரு ஆசீர்வாதம் டிலே ஆச்சுன்னு என்ன பண்ணிடுறாங்க? கர்த்தரை விட்டுட்டு பாகால் நாடி போயிடுறாங்க. அப்படி எப்போ பார்த்தாலும் ஒரு வணங்கா கருத்துள்ள ஜனமா கர்த்தருக்கு விரோதமாக போய் மறுபடியும் பாகாலில் தேடுற ஆளாக இருந்தாங்க பாருங்க. அந்த சூழ்நிலை கர்த்தர் என்ன பண்ணார்? தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவருக்கு உணர்த்தினார். அவங்க கேட்காதப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, வேதம் முழுவதும் அப்படி இருக்கு பாருங்க. தூரத்திலிருந்து ஒரு சத்துரு என்ன பண்ணுறான்? வந்து இவரை சிறை பிடிச்சு கொண்டு போயிடுறான். அதுக்கு காரணம் கர்த்தர் கிடையாது. அது காரணம் யாரு? இவங்க தான். நம்முடைய சிறைகளுக்கு கர்த்தர் காரணம் அல்ல. அவர் சிறையிருப்பை திருப்புற கர்த்தராக இருக்கிறார். இவன் தான் போய் மாட்டிக்கிறான். கர்த்தருடைய பாதுகாவலை விட்டுட்டு வெளியே போய் பாகால்களை வணங்கி பிசாசுக்கு இடத்தை உண்டாக்கி யாருக்கும் அடிமையாக போயிடலாம். கர்த்தர் பார்த்து வருத்தப்படுறார். நீ ராஜாவாக இருக்க வேண்டிய ஆளாச்சே, ஒருத்தங்க அடிமையாக இருக்கிறே. அப்படி தான் போய் என்ன பண்ணிட்டான்? நேபுகாத்நேச்சர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்து அவரை சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டான். எருசலேமில் சுட்டரிக்கப்பட்டுருச்சு. அடிமையாக கிடக்காங்க பாபிலோனில். அங்கேருந்து ஜெபிக்கிறாங்க, கர்த்தரை திரும்ப தேடுறாங்க. அப்போ தான் கர்த்தர் சொல்வார், பாபிலோனை விட பெரிய ஆள் என்ன செய்வான்? வருவான். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பாபிலோன் அடிமை போன பிறகு பாருங்க, அந்த ராஜாக்கள் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ஆஹா அடிமை சிக்கிட்டான்னு சொல்லி என்ன பண்ணுறான்? அவனை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான். இப்போ அங்கேருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறார்? நீதியை சரி கட்டுறார். இப்போ பாபிலோனை விட ஒரு வல்லமையான ராஜா என்ன பண்ணுறான்? அவங்களுக்கு விரோதமாக வர்றான். அப்படி வந்த ஆளுகள் தான் பாருங்க பெர்சிய ராஜாக்கள். கோரேஸ் வந்து உலகத்தை ஆளுகை செய்கிறான். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறார்? அப்போ தான் சொல்கிறாரு, சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு பதிலளிப்பார். இன்னைக்கு நீ அடிமையாக கிடக்கிற, சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு பதிலளிப்பார், உன்னை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் வந்திருக்கு பாருங்க. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு இந்த யெகோவா கமோலா சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சரி கட்டுதலை உண்டாக்குகிறார் அப்படின்னு பார்த்து முடிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இதை நம்ம பார்த்து முடிச்சப்போ நீங்கள் கண்டிப்பாக விரும்புவீங்க உங்கள் ஜெபத்தில். இன்னைக்கு கூட நான் ஜெபம் பண்ணேன் பாருங்கள், கர்த்தாவே என் வாழ்க்கையில் நீ யெகோவா கமோலாவாக வெளிப்படுங்க ஆண்டவரே. நான் செஞ்ச தப்புக்கு தக்கதாக நீங்கள் சரி கட்ட மாட்டீங்க, கல்வாரில் இயேசுப்பட்ட பாடுகளுக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டுங்க ஆண்டவரே. நான் பண்ண தப்பை விட, நான் பண்ண மிஸ்டேக்கை விட, என் பாவத்தை விட சிலுவையில் இயேசுப்பட்ட பாடு ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கு ஈடாக தேவன் சரி கட்டினார் அப்படின்னா எனக்கு அதிக நன்மை வரும். இன்றைக்கு சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர் யெகோவா கமோலா எப்படி வந்து சரி கட்டார் நம்ம பார்ப்போமே. ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அங்கே அன்னாள் வாழ்க்கையிலேருந்து பார்ப்போம். அன்னாள் வந்து ஒரு ஜெபத்தை பண்ணியிருக்கிறாங்க, அதை வாசிப்போமே. அங்கே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 1ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, அப்போ எப்பொழுது ஜெபம் பண்ணி? பிள்ளை இல்லாத அன்னாளுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்துட்டார். அவள் வந்து எல்கனாவுடைய மனைவி. எல்கனாவுக்கு 2 ஒய்ஃபு. பெனினாளுக்கு பிள்ளை இருக்குது, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. இந்த பெனினாள் என்ன பண்ணுறா? அன்னாளை விசனப்படுத்துகிறா, கஷ்டப்படுத்துகிறா. ஏதோ வார்த்தையை சொல்லி துக்கப்படுத்தியிருக்கலாம். பெனினாள் ஒரு விஷயத்தை மறந்துட்டா. பெனினாளையும் ஆசீர்வதித்து பிள்ளையை கொடுத்தது கர்த்தர். ஆமென். நாமும் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளணும் பாருங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னா அதை கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறார். அது நம்ம இருக்கிறதுனால நம்ம மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது? விசனப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு முன்பாக பெருமை பாட்டக்கூடாது. அதை கொடுத்தது யார்? கர்த்தர். கர்த்தருக்கு நன்றியாக இருக்கணும். அதன் மூலம் மற்றவங்களுக்கு நாம் பிரயோஜனமுள்ள ஆளாக இருக்கணுமே தவிர நாம் அதை வைத்து பெருமை பாட்டக்கூடாது. ஆனால் அந்த பெனிலா என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்திற்கனி அவரால் கிடைக்கும் பலன் கர்த்தர் தான் கொடுத்துருக்காரு. அந்த கற்பத்தை கர்த்தர் தான் ஆசீர்வதிச்சார். ஆனால் இவ பண்ணுறா, அண்ணாளை கேலி பண்ணுறா. அப்படி அந்த சூழ்நிலை அண்ணாள் என்ன பண்ணிட்டா? ஜெபம் பண்ணுறா. நான் சொல்கிறேன், சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர் அன்னாளுக்கு சரி கட்டினார். எப்படி சரி கட்டினார் தெரியுமா? அன்னாளுக்கு சரி கட்டுறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் பெனினால போய் என்ன செய்யலை? அந்த பிள்ளை எடுக்கலை. பெனினாலை விட பெஸ்டான ஒரு குழந்தைய கொடுத்தாரு, அதிக பிள்ளைகளை கொடுத்தாரு. யாரை கொடுத்தாரு? சாமுவேலை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 4 பிள்ளைகளை கொடுத்தாரு. பழைய ஏற்பாட்டிலே அப்படி தான் செஞ்சிருக்காரு. சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர் அப்படின்னா உங்களை யாராவது அவமானப்படுத்துகிறாங்களா? உங்களுக்கு அநீதி இழைச்சிருக்காங்களா? உங்களை பகைக்கிறாங்களா? உங்களுக்கு தீமை செய்கிறாங்களா? சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக பதிலளிப்பார். எப்படி செய்வாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களை அவமானப்படுத்துறவங்களை தண்டித்து செய்ய மாட்டார், உங்களுக்கு நன்மை செய்து சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அவங்களுக்கு இருக்கிற நன்மையை விட அதிக நன்மை அருளி சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறாரு. அப்படி சரி கட்டின பிறகுதான் அன்னாள் வந்து இந்த ஜெபத்தை சொல்கிறாங்க. இந்த ஜெபத்தை கொஞ்சம் ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் பொறுமையாக வாசிக்கணும். எந்த கண்ணோட்டத்தில் வாசிக்கணும்னு கேட்டால்,
நாம் ஒருபோதும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு ஆசீர்வாதமாக வாழும்போது மற்றவங்களை விசனப்படுத்த கூடாது. மகிமையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். ஆமென். அதை வாசிப்போம். 1 சாமுவேல் 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். நீ கொஞ்சம் நல்லா அன்னாள் இடத்துலேருந்து நீ இதை படித்து பார்க்கணும். இத்தனை வருஷம் கஷ்டப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அப்படிப்பட்டவளுக்கு கர்த்தர் நீதி செஞ்சிருக்காரு, சரி கட்டியிருக்காரு. அப்படிப்பட்டவ எதை வேணும் பாடுறா? சொல்ல பாருங்க, கர்த்தருக்குள் நான் களி கூறுகிறேன், கர்த்தருக்குள்ள என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன், கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. எல்லாம் கர்த்தரை பற்றி தான் பேசுகிறா. வாசிப்போம். அவளே சொல்கிறா பாருங்களேன், இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் எடை கட்டப்பட்டார்கள். கவனிக்கிறீங்களா? முதல்ல ஒரு ஆள் பலவான் மாதிரி தெரிஞ்சிச்சு, இவன் பலவீனமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? பலவானுடைய வில்லை முறிச்சு, அதான் அங்கே போட்டிருக்கு, பாபிலோன் நீ இவனுக்கு விரோதமாக வந்த, இன்னைக்கு ஓ வில்லு என்ன செய்ய போகுது? முறிய போகுது. அதான் இங்கே போட்டிருக்கு, பலவான்கள் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தால் எடை கட்டப்பட்டார்கள். தள்ளாடிட்டு இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் பலத்தால் எடை கட்டுகிறவராக இருக்கிறார். உங்களை நிம்மர பண்ண வைக்க முடியும், உங்களை நிற்க வைக்க கர்த்தரால் ஆகும். தொடர்ந்து வாசிப்போம். அங்கே போட்டிருக்கு, திருப்தியாக இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாக இருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுவருமாய் இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். எத்தனை பேருக்கு அர்த்தம் புரியுது? கர்த்தரால் எல்லாம் கூடும். புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நீ சிங்காசனத்தில் இருக்கிறதுனால அகந்தையான பேச்சு என்ன செய்யாத, பேசாத. ஒன்று நீக்கிட்டு வேற ஒரு ஆளை குப்பையில் இருக்கிற உயர்த்த ஒரு ஆளை கூடும். அதை சொல்ல வர்றாங்க. கொள்றவர்னு சொல்ல வரல. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இன்னைக்கு நீ கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால அடுத்தவங்க என்ன செய்யாத, அகந்தியா பேசாத. கர்த்தர் சூழலை மாற்ற முடியும். உடனே சொல்றாங்க. அங்கதான் போட்டிருக்கு, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. தொடர்ந்து வாசிப்போம். அங்க 10ஆம் வசனம், கர்த்தரோடே வழக்காடுவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்கள் நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். இவ போய் பெனினால் என்ன செய்யல, விசனப்படுத்தல. அன்னாளுக்கு யெகோவா கமோலா சரி கட்டினாரா? எப்படி சரி கட்டினாரு? பெனினாளுக்கு தீமை செஞ்சில்ல, அன்னாளுக்கு அதிக நன்மை செய்து. வாசிப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். யோசேப்பு சொல்றாரு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். அவருடைய வருத்தத்துக்கு கர்த்தர் காரணம் கிடையாது. அவருடைய வாழ்க்கையிலும் பாருங்க, சொந்த சகோதரர் என்ன பண்ணாங்க, கொண்டு போய் பொறாமப்பட்டு குழியில் போட்டாங்க, அடிமையாக விற்றாங்க, எவ்வளவோ வருத்தத்தை அனுபவிச்சாரு. ஆனால் அவர் சொல்லுவார், கர்த்தர் எனக்கு சரி கட்டினார். யெகோவா கமோலா என் வாழ்க்கையில் வெளிப்பட்டார். என்ன பண்ணார்? என் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணும்படி செய்தார். அது எனக்கு நினைவுக்கே இல்லை, அந்த மாதிரி நான் பிளஸ் பண்ணிட்டார். இப்படி வருத்தத்துக்கு நான் கடந்து வந்தனான்றதே மறக்க பண்ணிட்டார் கர்த்தர். இப்படி தான் சரி கட்டுறாருங்க ஆண்டவர். சொல்றாரு, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். எந்த தேசத்தில், எகிப்து தேசத்தில் மண்ணில் குழியில் கடந்தனோ, மண்ணில் கூட கீழே உள்ள கிடைக்கல, கீழே குழியில் கடந்தேன். ஆனால் எந்த தேசத்தில் அடிமையாக இருந்தனோ அதே தேசத்தில் என்ன அதிபதியாக மாட்டினார். நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த அந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார். அவர் என்னை சிறுமைப்படுத்தலை. நல்லா புரிஞ்சுக்கணும். சிறுமைப்படுத்தப்படுற சூழ்நிலை வந்துச்சு, பொல்லாத மனிதர் எழும்புனாங்க, என் சகோதரர் எனக்கு விரோதமாக வந்தாங்க. ஆனால் கர்த்தர் எனக்கு சரி கட்டினார். எப்படின்னா, என்னை அதிபதியாக்கி என்னை குழியில் தள்ளவங்களுக்கே நான் ஆசீர்வாதமாக பயன்படுத்தினார். அவரை நான் போஷிக்கும்படி என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சார். சரி கட்டும் தேவனாய கர்த்தர் நமக்கு விரோதமாகவோ நம்மளை துக்கப்படுத்துறவங்க வாழ்க்கையில் தீமை செஞ்சு சரி கட்ட மாட்டார். சில வேளை சொல்லப்போனால் அவங்களும் தேவனை பிள்ளை தான்,
நீங்களும் தேவனுடைய பிள்ளை தான். சரி, அப்படி அமைஞ்சிருது இல்லையா? அப்போ கர்த்தர் எப்படி சரி கட்டுறாருன்னு கேட்டிங்கன்னா, நன்மை செஞ்சு சரி கட்டுகிறார். ஆமென். அங்கே வாசிப்போம் 2 சாமுவேல் 16:12. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். இங்கே ஒரு விஷயம் நடக்குது. சவுலுக்கு பதிலாக தாவீது ராஜா மாறிட்டாரு. தாவீது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்து என்ன பண்ணுறாங்க இவங்க, நீ தானே சவுல் குடும்பத்தை அழிச்ச. சவுல் வீட்டாரை சேர்ந்த ஒரு ஆள், அவன் பேர் வந்து சீமேயி. அவன் என்ன பண்ணுறான், தாவீதை தூசிக்கிறான். 7ஆம் வசனத்தில் சீமேயி அவனை தூசித்து, இரத்த பிரியனே, நான் இல்லை, நான் செல்வ பிரியன், நான் வந்து இயேசு பிரியன். ஓகே, பிரைஸ் தி லார்ட். அங்கேயும் செல்வ பிரியன் வந்திருக்கு பிரசங்கில. அதுவும் செல்வ பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதிலும் போட்டிருக்கு. எதிராக தான் வந்திருக்கு எல்லா இடத்துலையும். சரி, நான் இயேசு பிரியன். ஓகே, வாசிப்போம். சீமேயி அவனை தூசித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ தொலைந்து போ அப்படின்னு சாபம் கொடுக்குறான். நம்ம ஊரில் சொன்னால் வேற மாதிரி, அப்படி போ இப்படி போன்னு சாபம் கொடுக்குறான். நம்ம தாவீது கேட்டே வராரு. எல்லாரும் சொல்கிறாங்க, இப்படி திட்டே வர்றான், ஏதாவது திரும்ப பதில் பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க, இது முதலாவது பாகம். அடுத்த பாகம் ஒன்று இருக்குது. நான் சொல்கிறேன், உங்களுக்காக அவர் சரி கட்டுவார், நீங்கள் சரி கட்ட வேண்டாம். தாவீது கேட்டே வராரு. அப்போ ஒன்று சொல்கிறார், அவருக்கு ஒன்று நல்லா தெரியுது. திட்டிட்டு போட்டு ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக, அப்போ நல்லா நம்புறாரு. என்னை தூசிக்கிறாங்க, என்னை தப்பாக பேசுகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. நான் சொல்கிறேன், எனக்கு சூடு சொரணையை விட அவருக்கு ரொம்ப அதிக சூடு சொரணை இருக்குது. ஆமென். அவருக்கு கோவம் வந்துடுது. அதனால் உங்களை யாராவது திட்டினாங்கன்னா ஒன்றும் என்ன செய்யாங்க, நல்லா திட்டிக்கப்பான்னு சொல்லிடுங்க. ஏன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறது யார், கர்த்தர். அவர் என்ன செய்வார்னா, நீங்கள் இப்படி பேசுனா உங்களை தண்டிக்க மாட்டார், எனக்கு அதிக நன்மை செய்வார். அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால அவங்கள சுற்றியுள்ள ஆட்கள், அவங்க உறவினர்கள் மத்தியில், ஏன் சபையில் கூட மற்றவங்களை நிந்தித்து கொண்டிருக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் கேட்டிருக்கார், நீங்கள் பதில் செய்யாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்து சரி கட்டுகிறவராக இருக்கிறார். உங்களை சாட்சியாக வைப்பார். எந்த வாயு உங்களை வந்து தூசிச்சுச்சோ அதே வாயு உங்களை பார்த்து சொல்லும், பாக்கியவதின்னு சொல்லும், பாக்கியவான்னு சொல்லும். அவர்கள் கர்த்தர் ஆசீர்வாதம் பெற்றவர்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கர்த்தர் செய்வார், பேச்சை மாற பண்ண வைக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அங்கே இன்னும் ஒரு 3 வருஷத்தை வாசித்து முடிச்சிருவோம். சங்கீதம் 90:15 போங்க. அப்போ பாருங்கள், இந்த பிரசங்கம் வந்து நம்மளை ஒன்று செய்யுது. நம்ம படிப்படியாக தான் கற்றுக்கொள்கிறோம். இந்த மாதிரி சத்தியம் விளங்கிருச்சு அப்படின்னா, நமக்கு எதிராக வர்றாங்க, எதிராக பேசினா கூட நாம் கொஞ்சம் அந்த கசப்புக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பிரசங்கம் உதவி செய்யும். ஆமேன். நாம் அவங்கள பழிவாங்க வேண்டியதில்லை. அடுத்த பாகத்தில் தான் நான் பேசுவேன். அதை எனக்காக அவர் சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அப்படி சரி கட்டும்போது கூட எனக்கு விரோதமாக பேசினவங்களை தண்டித்து அவங்களுக்கு தீமை செஞ்சு அந்த தீமை என்னை பார்க்க வச்சு சந்தோஷப்பட வச்சு சரி கட்டுற தேவன் கிடையாது. சரி, அப்படி தான் யோசிக்கிறாங்க. எப்படி என் வீட்டை இடித்து தரமட்டமாக்கி நடுத்தரு கொண்டு வந்தையோ, அதே மாதிரி இந்த நாளில் நான் பல அடுக்குமாடி வீட்டில் கட்டி ஓன் வீட்டை தரமட்டமாக இடித்து மழைடா, அப்படி இல்லை. அது கூட நல்லா தான் இருக்கு அந்த படத்தில். இவர் பெரிய ஆளாகி அந்த சொத்தை வந்து மீட்டு யார் கொடுப்பாரு, அவருக்கே கொடுத்துருவார். அது மாதிரி தான். அப்போ சில நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. மற்றவங்களுக்கு ஆண்டவர் பழி வாங்கிறதுக்காக அவங்களுக்கு தீமை செஞ்சு அதை என்னை பார்த்து சந்தோஷப்பட வைப்பார், நான் ஹா சிரிப்பேன். அப்படி இல்லை. கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சு அவர்களுக்கு என்னை ஆசீர்வாதமாக வைப்பார். அங்கே வாசிப்போம். சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும். கர்த்தர் சிறுமைப்படுத்துவாரா? படுத்த மாட்டார். இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பாபிலோனுக்கு அடிமையாக போனதுக்கு காரணம் கர்த்தரா? காரணம் இல்லை. அவன் தான் கர்த்தரை விட்டுட்டு என்ன பண்ணான், பாகாலில் வணங்கினான். கர்த்தரை விட்டு விலகி போனனால அதுக்கு வழி வகுத்தான். அப்போ நம்முடைய சிறுமைக்கு ஒருவரும் கர்த்தர் காரணம் கிடையாது. நிச்சயமாக நீங்கள் அந்த வனாந்தத்தை விட்டு வெளியே வருவீங்க. ஆமென். அந்த சரீரப்பை நீக்கி போடுவார். வழியில் போட்டிருக்கு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். உன் சிறைக்கு காரணம் வந்து கர்த்தர் கிடையாது. உன் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு காரணம் கர்த்தர் கிடையாது. இதுக்கு பல காரணம் இருக்கலாம், கர்த்தர் காரணம் கிடையாது. யோசேப்பினுடைய சிறுமைக்கு காரணம் கர்த்தர் கிடையாது. ஆனால் அதை கர்த்தர் பயன்படுத்தினார். ஒரு பெரிய உயர்வுக்கு கர்த்தர் பயன்படுத்தினார். அப்போ இங்கே போட்டிருக்கு, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அப்படிதான் செய்வார் கர்த்தர். எப்படி சரி கட்டுறாரு? துன்பமாக அனுபவிச்சுட்டு வந்தேன், கர்த்தர் அத்தனைத்தையும் மறக்க பண்ணுறவா இருக்காரு.
அதுக்கு ஈடாக என்னை மகிழ்ச்சியால் நிரம்பப்பட வைக்கிற தேவனாக இருக்கிறார். துன்பத்துக்கு பதிலாக என்ன பண்ணாரு? மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அதான் சரி கட்டுறதுனா ஈடு செய்யறதுன்னு அர்த்தம். த லார்ட் ஆஃப் ரெக்கம்பன்ஸ் சொல்லுவாங்களே ஆங்கிலத்தில், காம்பன்சேட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இதை இழந்துட்டீங்களா, இதுக்கு போல் நாங்கள் இதை நான் கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் காம்பன்சேட் பண்ணுறது. த லார்ட் ஆஃப் ரெக்கம்பன்ஸ். துன்பமாக போச்சு, அதை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன், மகிழ்ச்சியாக போகிறேன், அப்படி சரி கட்டுறார். செப்பனியா 3:19, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன், அவர்கள் வெக்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு பாருங்க, வெக்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு எங்கே வெக்கத்தை அனுபவிச்சாங்களோ அதே இடத்துல புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் போட்டிருக்கு பாருங்க. அப்படி தான் சரி கட்டுறாரு. கடைசியாக இயேசு எதுக்காக வந்தார்? சில வேலைகளில் பழைய பாட்டிலேருந்து கூட நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிற கூடாது. நம்ம எங்கே பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும் பாருங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 61. நம்ம இயேசு எகோவா கமோலாவாக இருக்கிறார், சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர். இயேசு நான் ஏன் பூமிக்கு வந்தேன்னு சொல்கிறார். வாசிப்போம். நான் எதுக்காக பூமிக்கு வர்றேன், என்ன வேலை செய்ய போகிறேன்னு சொல்கிறார். என் ஊழியத்தில் என்ன செய்வேன்னு பேசுகிறாருங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை. பழி வாங்குவேன்னு சொல்ல போகல, அதனால் வாசிக்க போகிறப்ப பழி வாங்குவேன். யாரெல்லாம் எனக்கு விரோதமாக பேசுனீங்களோ அவங்களாம் பழி வாங்குவேன்னு போடலை. வாசிக்கலாமாங்க? வாசிப்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். முதல் யாருக்கு வருது? சிறுமைப்பட்டவங்களுக்கு. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். அப்போ நல்லா தெரியுது, இயேசு யாரையுமே சிறைப்படுத்தவோ இருதயத்தை நொறுக்கவோ சிறுமைப்படுத்தவோ என்ன செய்யல, வரல. சிறுமைப்படுத்தப்பட்டவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்ன அனுப்பினார்னு சொல்றாரு. தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்படுவர்களை சீர்படுத்தவும். வாசிங்கள். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். பார்த்தீங்களா? ரீப்ளேஸ் பண்றார். சாம்பல்னா துக்கமாக இருக்கிறாங்க, இழந்து போய் உட்காந்துருக்காங்க, அந்த நாட்களுக்கு பதிலாக சிங்காரத்தை உடுத்து வைக்கிறவராக இருக்கிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிறார், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை. இப்படி தான் சரி கட்டுறார். நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளை கூறவும். உங்களுக்கு நீதியை சரி கட்டி விட்டார், சிலுவையில சரி கட்டி விட்டார் அப்படின்னு சொல்லதான் வந்தார். உங்களுக்கு தண்டனை கிடையாது, உங்க பாவங்களுக்கு தக்கதா தேவன் செய்ய மாட்டாரு, உங்களுக்கு பதிலாக என்ன அனுப்பிச்சிருக்காரு, உங்களுக்கு நான் சிலுவைக்கு போறேன், அங்க நீதியை தேவன் சரி கட்டுகிறார் அப்படின்னு சொல்லதான் வந்தேன்றார். சொன்ன மாதிரியே சிலுவைக்கு போனாரு, பிதாவாகிய தேவன் பாவத்தை அவர் சுமத்தினாரு, நீதி அங்க சரி கட்டினார். 7ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இப்படி தான் சரி கட்டார் பாருங்க. நீங்கள் எத்தனை பேர் இந்த சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விளங்க வேண்டும் என்று விரும்புகிறீங்க? ஆமேன். சில வேளை நீங்கள் கொஞ்சம் நல்ல ஆளாக இருக்கலாம், நல்லா பைபிள் படிக்கலாம், ஜெபிக்கலாம், ஃபாஸ்டிங் போடலாம், தசமாக கொடுக்கலாம், அதுக்கு தக்கதாக இல்லை. அதுக்காக பலன் எதிர்பார்க்குற நல்லது நான் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதன் நிமித்தமாக கிடையாது. எப்போவுமே எங்கே வரணும்னு கேட்டால் கல்வாரி நிமித்தமாக சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த சபைக்கும் இந்த சபையார் யாவருக்கும் இந்த வசனத்தை கேட்டு இந்த வார்த்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனாய கர்த்தர் சரி கட்டுகிற தேவனாய கர்த்தராக யெகோவா கமோலாவாக வெளிப்பாடுவாராக. இன்றைக்கு நம்ம வாசித்த எல்லா வசனத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உறுதிப்படுத்துவாராக. அதை உறுதிப்படுத்தும்படி அற்புதங்களே அடையாளம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்கள் தலையை அவர் நிமிர பண்ண செய்வார். நீங்கள் வெக்கப்பட்ட இடத்துல புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக இருப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.